பாஜக மூத்த தலைவர் நாராயணன் திருப்பதி நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழகத்துல சென்னை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை 3வது நாளாக சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இது குறித்த உங்கள் கருத்து என்ன? ஒரு தனி நபர் மீது, முன்னாள் தலைமை செயலாளர் மீது அவருடைய தனிப்பட்ட விவகாரத்துக்காக தலைமை செயலகத்தில் நுழைந்த போது இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படியெல்லாம் விமர்சித்தார் என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்கிறோம். உண்மையிலே இது ஒரு வெட்கக்கேடான ஒரு சூழ்நிலை. தமிழகத்திற்கே மிகப்பெரிய தலைகுனிவு. இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு நிர்வாகம் மோசமாக அல்ல, நிர்வாகம் கொடூரமாக இருந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது, நிதியமைச்சராக இருந்தபோது அவர் சொன்னார், பாதிக்கும் மேற்பட்ட வருவாய் வருவதில்லை இந்த டாஸ்மாக்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்பொழுது அவர் சொன்னது உறுதியாகிறது. இன்னும் அவர் அமைச்சராகத்தான் தொடர்கிறார். என்னை பொறுத்தவரை உங்களை போன்ற ஊடகங்கள் அவர் பேசியதை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஊடகங்கள்ல ஒளிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சோதனையானது தமிழகத்தினுடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை உண்டாக்கும் என்றே நான் கருதுகிறேன். தமிழகத்தினுடைய ஒரு பக்கம் திருமதி கனிமொழி அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னால் சொன்னது போல தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகம் பேர் இருக்கின்றார்கள். அதாவது நிறைய பேர் மது அருந்துவதால் உயிரிழக்கின்றனர், அந்த உயிரிழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னது இப்பொழுது அதிக வருவாய் இழப்பும் இதனால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இதுல மிக முக்கியமான விஷயமே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உண்மையிலேயே இது வருந்தத்தக்கது மட்டுமல்ல, வன்மையாக இந்த அரசை நாம் கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஊடகங்கள் தங்கள் பொறுப்புணர்ந்து பெரிய அளவில் இதை மிகப்பெரிய செய்தியாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஊழலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியும். விவரங்களுக்கு நன்றி சார். தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திட பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வீர். அழைக்கிறார் பெண்டகஞ்சி பாண்டுரங்கன், பாஜக மாவட்ட தலைவர், விருதுநகர் கிழக்கு.